இல்ல எனக்கு சேலம் மணிகண்டன்னா எதை வேணாலும் பேசலாம், எங்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது. அவர் கொடுக்கப்பட்ட நேரத்தில் அவர் எந்த கதையும் சொல்லிட்டு போகலாம். அவர் சொன்ன பல கதைகளில் நான் பதில் சொல்லிகிட்டே இருக்க முடியாது. ஒரு முக்கியமான விஷயத்தை பேசணும். தேர்தல் ஆணையம், அதே போல் நீதித்துறை, அப்புறம் புலனாய்வுத்துறை, இவை எல்லாம் இன்றைக்கு மோடி அவர்களுடைய பாக்கெட்டில் இருக்குது. இவைகளுடைய தனித்த தன்மையெல்லாம் ஒட்டச்சு காலி பண்ணி இவைகளெல்லாம் தங்களுடைய ஏவல் துறையாக மாற்றி இருக்கிறார் என்பதற்கு பல உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும். ஒன்று, அதில் ஒன்று தான் இன்றைக்கு வெளிப்பட்டு இருக்கிறது. நீதிமன்றம் பிஜேபியினுடைய மவுத் பீஸாக மாறி இருக்கிறது வெளிப்படையாக குற்றஞ்சாட்டுறேன். ரெண்டாவது, நீங்க திரும்ப திரும்ப ஒரு கேள்வி கேட்டீங்க, என்ன ஆதாரத்தினுடைய அடிப்படையில் இந்த ஆதாரத்தை உறுதிப்படுத்துவது யார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. மோடி சொன்னா மட்டும் அது உண்மையாயிருமா, இல்ல மோடி தான் அதை உண்மைன்னு உறுதிப்படுத்தணுமான்னு ஒரு கேள்வி இருக்கு. பொதுவாக ஒரு பிரச்சனை நடக்கிற போது பத்திரிகைகள், ஊடகங்கள், சமூகத்தில் இயங்குறவங்க சில உண்மைகளை வெளிக்கொண்டு வருவாங்க. அந்த உண்மைகள் பத்திரிகையிலையோ ஊடகங்களே வரும்போது நம்ம கையில் எடுக்கணும். ரொம்ப தெளிவா நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இந்தியாவில் இருக்கிற மிக முக்கியமான ஊடகங்கள் எல்லாம் வெளியே கொண்டு வந்து ஆதாரபூர்வமாக அதை வெளியே போட்டிருக்கிறாங்க. நீங்க நம்ம கையில இப்போ என்ன ஆதாரம் இருக்கு, எப்படி நம்ம பார்க்கலாம், சேட்டலைட் எதுக்கு இருக்கு, சேட்டலைட் பிக்சர்ஸ் எல்லாம் எதுக்கு அனுப்புறோம், இதெல்லாம் வந்து அந்த ஏரியாவை பார்க்கிறதுக்கு. அப்படி கொடுக்கப்பட்டது மட்டும் இல்ல, இன்னொன்னு முக்கியமான தகவல் சொல்றேன். இந்தியாவினுடைய முக்கியமான மாநிலம் அருணாச்சல பிரதேசம். இந்த அருணாச்சல பிரதேசத்துல அப்படியே அந்த மாநிலத்தை சீனா தன்னுடைய வரைபடத்துல போட்டு இது எங்கள் பகுதின்னு போன மாசம் போட்டாங்க. இந்தியாவில் என்ன ரியாக்ட் பண்ணீங்க நான் கேள்வி கேட்கிறேன். 50 ஆப்பை நீங்க வந்து தடை பண்ண முடியும், ஆனா உங்க நண்பர்களுடைய தொழிலெல்லாம் அங்கதான் சீனாவில் தான் இருக்கு, அதை உங்களால தடை பண்ண முடியாது. அண்ணன் ரொம்ப ரொம்ப அழகா கேட்டாரு மணிகண்டன் அண்ணே, பிரிவினைவாதி ராகுல்னாரு. நான் சொல்றேன், ஜெய் பஜ்ரங் பலி என்று சொல்லிவிட்டு ஓட்டு போடுங்கள்னு 10 ஆண்டுகள் பிரதம மந்திரியா இருந்த மோடி இந்த வார்த்தையை சொன்னதுக்கு பின்னாடி என்ன உளவியல்? உங்க தாலியை அறுத்துட்டு போயிருவாங்க. நீங்க 2 மாடு வச்சிருந்தா, நான் சொல்லிக்கிறேன், 2 மாடு வச்சிருந்தா உன்னை புடிச்சிட்டு போயிருவாங்க, உங்க இடஒதுக்கீட்டெல்லாம் யாரோ பறிக்க போறாங்கன்னு சொல்றதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன? அது இன்று மத்த சிறுபான்மை சமூகத்தை, இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக களம் கண்டு செத்து போன ஒரு சமூகத்தை குற்றவாளியை மாத்திட்டு வெள்ளக்காரனுக்கு என்னென்ன நீங்க பண்ணீங்கன்னு மொத்தமா சொல்ல சொன்னா 1.5 மணி நேரம் சொல்லுவேன் ஆதாரப்பூர்வமா. நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க. ராகுல் காந்தி சார்பில் ஆஜரானவர் அபிஷேக் மனு சிங்வி. ஆமா ஆமா, இப்போ நீங்க எல்லாமே சேட்டலைட் ஆதாரம் எல்லாம் இருக்குங்கிறீங்க. ஏதோ ஒரு ஆதாரத்தை நீதிமன்றம் இத்தனை கேள்வி கேட்கும் போது இதை கொடுத்திருக்கலாம் அப்படிங்கறது ஒரு விஷயம் சொல்லவா? அவர் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்றார், மனு சிங்வி பேசும்போது, எந்த குற்றவாளிக்கும் தன்னுடைய தரப்பு நியாயத்தை சொல்லுவதற்கு அனுமதி கொடுக்கும் கோர்ட், ஆனால் ராகுல் காந்தி தரப்பு நியாயத்தை பேசுவதற்கு கூட இந்த நீதிமன்றம் அனுமதிக்கவில்லை என்பதை சேர்த்து பதிவு செய்திருக்கிறார். எந்த டாக்குமெண்ட் இல்ல நீங்க என்ன பேசவே அனுமதிக்கலனா நான் எப்படி எந்த டாக்குமெண்ட் நான் உங்க கையில கொடுப்பேன்? இல்ல நான் உங்கள சொல்லல, நான் நீதிமன்றத்தை சொல்றேன். கையில இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் ஏன்ட்டே 10 டாக்குமெண்ட் இருக்குங்க. ஒரு சாதாரண ஒரு ஊடகத்துல பணியாற்ற ஒரு பேராசிரியரா இருக்கிற, சமூக பணியாற்றுற ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியின் மெம்பரா இருக்கிற, என்கிட்டே அவ்வளவு ஆதாரங்கள் நான் வச்சிருக்கேன். இப்ப நீங்க கேட்டா கூட உங்களுக்கு அனுப்ப முடியும். எல்லாமே நிரூபிக்கப்பட்ட ஆதாரங்கள். இன்னொரு விஷயம் சொல்றேங்க, கல்வான் தாக்குதல், ஒரே ஒரு விஷயம், 2000 சதுர கிலோமீட்டர் டாக்குமெண்ட் ராகுல்ட்ட இருக்கு, அபிஷேக் மனு சிங்விட்ட இருக்கு. இத நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறீங்க. ஏற்றுக்கொள்ளாது என்று ஏற்றுக்கொள்ளவில்லை இல்ல, ஏற்றுக்கொள்ளாது. நான் ரொம்ப தெளிவா சொல்றேன், ஏற்றுக்கொள்ளாது. ஏன் எங்க ரஃபேல் விமானம் நான் வந்து இல்ல நான் பேசுறது நீங்க ஒரு நிமிஷம் கேளுங்க. 500 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டிருக்கு, 500 சில்லறைக்கு. ஆனா 1500 கோடி ரூபாய்க்கு நீங்க ஒப்பந்தம் போடுறீங்க. அவர் பேசினார் ரஃபேல், நீங்க அமைதியா இருந்தீங்க, கேளுங்க. இந்த சப்ஜெக்ட் இல்லனா இந்த ஏங்க அவர் பேசினா சப்ஜெக்ட், நாங்க பேசினா சப்ஜெக்ட் இல்லையா? அதுக்கு நான் பதில் சொல்ல வேணாமா? நீங்க ரஃபேல் விமானம் தயார் செய்த நாட்டுல இங்க ஊழல் நடந்திருக்கு, அந்த பிரதம மந்திரி பேசியிருக்காரு, அந்த நிறுவனத்துல ஊழல் நடந்திருக்கு, அங்க விசாரணை போயிட்டு இருக்கு. ஆனால் நீதிமன்றத்துல நீங்க என்ன சொன்னீங்க? இது அரசினுடைய கொள்கை முடிவு. நீங்க எனவே நீதிமன்றம் கொள்கை முடிவா அப்பனா சரியாத்தான் இருக்கும் என்று ஏத்துக்கிட்டது. அங்க யாரும் போய் மண்டிட்டு மன்னிப்பெல்லாம் கேட்கல. எனவே நீதிமன்றங்கள் இப்போது ஐயா மோடி அவர்களுடைய பாக்கெட்ல இருக்கிற நீதிமன்றங்கள். இன்னொரு லோக்கல் உதாரணம் சொல்லவா நீதிமன்றங்கள் எப்படி வேலை பார்க்குதுன்னு? நீதிமன்றங்கள் விசாரணைக்கோ விமர்சனத்திற்கோ அப்பாற்பட்டது இல்லை. நான் தெளிவா இல்ல, உள்ளூர்ல இருக்கிற ஒரு உதாரணம் சொல்றேன். நீதிமன்றங்கள் ஏன் எங்க பேச்ச கேட்காதுன்றதுக்கு கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் அப்படிங்கறத நீங்க தான் ஃபேஸ் பண்ணிக்கணும் மேடம். சுந்தரவல்லி மேடம் தனிப்பட்ட முறையில் தான் ஃபேஸ் பண்ணிக்கணும். நான் தான் பேசுறேன், தாராளமா ஏன்னா ஆவணங்களின் அடிப்படையில் தான் நீதிமன்றம் சில விஷயங்கள் இருக்கு. ஆவணங்களே ஏற்கவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றீங்க. உங்களை கேட்கலாமா? சொல்லுங்க. பாபர் மசூதியை இடிச்சதுக்கு ஆவணம் ஒரு பக்கம் இருந்துச்சு, நீங்க என்ன தீர்ப்புல எழுதுனீங்க ஒரே பக்கத்துல?
கூட்டு மனசாட்சிக்கு நாங்கள் தீர்ப்பளிக்கிறோம். நீங்க கூச்சப்பட வேணாம். நீதிமன்றங்கள் கூட்டு மனசாட்சிக்கு நீங்க தீர்ப்பு கொடுப்பீங்க, நாங்க வேடிக்கை பார்ப்போம். இப்ப என்ன நடந்துச்சு? இந்த லீவுல நீதிமன்றமே லீவு. அந்த லீவுல இருக்கிற ஒரு சின்ன நீதிமன்றத்துல அவசர விசாரணைக்கு போது தமிழ்நாட்டுல அந்த டீம் அந்த அவசர விசாரணை கேட்கிற ஒரு நீதிபதி நம்ம ஐயா சாமிநாதன் போகுது. இல்ல நீதிமன்றம் எப்படி இருக்கும்ன்றது ஒரு உதாரணம் சொல்றேன். அவர்கிட்ட போகுது. நான் தெளிவா காரணம், நீங்க தானே உதாரணம் கேட்டீங்க, நீங்க தானே சான்று கேக்குறீங்க. நீதிமன்றங்கள் எப்படி இயங்குதுன்றதுக்கு ஒரு சான்று சொல்றேன். லீவு நாள்ல இருக்கிற ஒரு இதுல போய் நின்னுட்டு கரெக்டா ஐயா சாமிநாதன் அவர்களை பார்த்து இங்க தமிழ்நாட்டில பல்கலைக்கழகங்கள்ல யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கிற பேராசிரியர்களை நியமிப்பதற்கு உச்ச நீதிமன்றம் ஓகே சொன்னதுக்கு தடை வாங்க முடியும். அப்ப நான் என்ன கேட்கிறேன், இன்னொன்னு சொல்ல போனா அன்னை சொன்னாங்களே எரிஞ்ச நோட்டு நீதிமன்றம், எரிஞ்ச நோட்டு நீதிபதி, அவர் எரிஞ்ச நோட்டு நீதிபதி முதல்ல தகவல் யாருக்கு சொல்லப்பட்டது? உள்துறை அமைச்சருக்கு சொல்லப்பட்டது. அவர் எந்த முடிவு இருக்காம பின்னாடி இருந்த காரணம் என்ன? சரிங்க, ஹவாய் அவர் பொறுப்பேற்றுட்டு போனாரே, அவருக்கு உண்மையிலேயே நடைமுறை பிரகாரம் அவருக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்திருக்கணும். நீங்க நீதிமன்றம் சொல்லுது, ஹவாய் சொன்ன ஒரே வார்த்தைக்கு அவர் மரியாதை கொடுக்காம விட்டீங்க. அவர் சொன்னாரு, இங்க இருக்கிற நாடாளுமன்றத்தை விட இங்க இருக்கிற நீதிமன்றங்களை விட அரசியல் சாசன சட்டம் தான் உயர்ந்ததுனாரு. உடனே நீங்க அவர் அசிங்கப்படுத்தி எந்த பெரியவங்களும் போய் அவரை வரவேற்கவே இல்லை. அவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியான பிறகு. அப்ப நான் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்தை வைக்கிறேன். நீதிமன்றங்கள் பேச வேண்டும் என்றால் அது நாங்கள் ஒன்று ஆர்எஸ்எஸ் இருக்கணும், இல்லைன்னா எங்க அண்ணன் வேலூர் இப்ராஹிமா இருக்கணும், இல்லைன்னா எங்க ஐயா நீதிபதி சாமிநாதன் ஐயாவா இருக்கணும். நாங்க பேசுறது நீதிமன்றத்தில் எடுபடாது என்பதற்கு இவையெல்லாம் உதாரணமாக நான் பார்க்கிறேன். நீதிமன்றத்துல வேண்டாங்க. இல்ல நான் ரொம்ப என்கிட்ட இவ்வளவு டாக்குமெண்ட் இருக்குன்னு எக்ஸ்தலத்திலயாவது எதிர்க்கட்சி தலைவர் எக்ஸ்தலத்திலயாவது போட்டுக்கலாம். உங்ககிட்ட நான் இப்ப கொடுக்கிறேன், நீங்க ஒளிபரப்புங்க. நான் டாக்குமெண்ட் உறுதி செய்யப்பட்ட டாக்குமெண்ட் நான் கொடுக்கிறேன், நீங்க ஒளிபரப்புங்க. நான் வச்சிருக்கேன். நான் ஒண்ணும் வேண்டாம் மேடம். இந்த 2000 சதுர கிலோமீட்டருக்கான டாக்குமெண்ட் ராகுல்ட்ட இருக்குதுன்னா நான் விருந்தினர்கிட்ட போயிட்டு வரேன், நீங்க காட்டுங்க, நான் பதிவு